அழகுள்ளோர் யாவரும் எப்பூர் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்பூர் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. அழகுள்ளவர் பூவிரந்தன் வாழ்க்கையர் நீரை போதும் வேறே வேண்டாம் எந்த கண்பரேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். அழகுள்ளோர் என்னை வீட்டுக் கொண்டீர், சம்பூரணமாக என்னை உண்டெடுத்தீரே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை வீட்டுக் கொண்டீர், சம்பூரணமாக என்னை உண்டெடுத்தீரே. பூரண அழகுள்ளவர் பூவிரந்தன் வாழ்க்கையர் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். சுகமெல்லாம் எங்களை கவச்சித்தான், அவர் சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமெல்லாம் எங்களை கவச்சித்தான், அவர் சோதனைகளெல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவர் பூவிரந்தன் வாழ்க்கையர் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசு. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை தட்டி ஆமென். இந்த 5வது ஞாயிறு நமக்கு ஒரு சிறப்பு ஞாயிறாக இருக்கிறது. அடுத்த 5வது ஞாயிறு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆமென் ஆமென் சுவிசேஷகர் இவாஞ்சலிஸ்ட் ஆமென் ஜான் ஸ்டீபன் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. போன வருஷத்தில் நான் அவரை ஒரு மீட்டிங்கில் சந்தித்தேன். அன்றிலிருந்து அவர் என்பிஎன்ல என்னை விட ரொம்ப தீவிரமாய் செயல்பட கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். கர்த்தர் எப்படி ஆளை சேர்க்கிறாரு பாருங்க. ஆமென். ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தேன், ஒரு நிமிஷம் பேசினோம். அதன் பிறகு என்னுடைய தரிசனத்தை ஷேர் பண்ணபோது அவர் இந்த ஜெப ஊழியத்திலே ரொம்ப வாஞ்சியோடு ஆமென். நான் போக முடியாதனால சில மீட்டிங்களெல்லாம் இவங்க தான் போய் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அவரும் துணைவியார் அவர்களும் இன்றைக்கு இந்த சிறப்பு கொடுகையில் வந்திருக்கிறாங்க. மாலையிலும் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? மாலையில் த பிளெஸ்ஸிங் அண்ட் அனாயிண்டிங் சர்வீஸ் மாலையில் நடைபெறும். ஆகவே இப்பொழுது ஆயத்தப்படுங்கள். உங்கள் நண்பர்களை உறவினர்களை ஃபோன் பண்ணி வாங்க நீ சொல்லுங்கள். 5 மணிக்கு ஆரம்பமாகும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் மாலை வேளையிலே கிரியை செய்வார். இப்போ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையினுடைய போதகர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல பாடல் பாடிய குழுவினருக்கும் ஐயாவோடு இணைந்து ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆவலாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடுவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த கூட்டம் ஆயத்தமானதிலிருந்து
எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்காக ஜெபிச்சீங்க? நிறைய பேர் ஜெபிச்சீங்கன்றதை ஆவியானவர் உணர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அது காலை வேளையிலே அவருடைய பிரசன்னத்தை நன்றாய் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து இல்லையா, ஒரு வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் சப்தம் உயர்த்தி வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானசானமும். நல்லா கவனிங்க. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு வேதத்தினுடைய ரகசியங்களை, மகத்துவங்களை ஆண்டவரே நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்கள் இருதயத்தை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல, உம்முடைய வார்த்தைகள் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியுமாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். 4, 5, 6 மட்டும் வாசிக்கலாம். ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தம்மை பற்றின ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம், அந்த 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம்.
எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த வசனத்துல பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் போது எல்லார் மேலும் உங்களுக்கு ஒரே தேவன் உண்டு, இந்த வசனத்திலிருந்து அநேக சந்தேகங்களுக்கு ஆண்டவர் விடை கொடுக்க போகிறார். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆதி ஆகமத்திலே ஆதியிலே அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனாகிய கர்த்தர் எல்லோர் மேலும் இருந்தார். அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக, அல்லது கிதியோனோ அல்லது மோசேயோ யோசுவாவோ எந்த சமயத்தில் அவர்களுக்கு வல்லமை தேவையோ அப்பொழுது பிதாவாகிய தேவன் அவர்கள் மேலே இறங்கினார், இறங்கி காரியங்களை நடப்பித்தார். எல்லோர் மேலும். அல்லேலூயா. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் எல்லோரோடும் இம்மானுவேலராக. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்துல, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் என்னோடு. ஹல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலே அதே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் உள்ள எல்லோரோடும் அவர் இணைந்து பணியாற்றினார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிருபையின் காலத்தில் அவர் எல்லோர் மேலும் அல்ல, எல்லோரோடும் அல்ல, எல்லோருக்குள்ளும் கரங்களை தட்டி எஸ், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில், ஹல்லேலூயா, உங்களில் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து செயல்படல, எனக்குள் இருந்து செயல்படுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? 10-15 அல்லேலூயா வந்திருக்கு. ஹல்லேலூயா. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்திலே அநேக பெயர்கள் உண்டு. அவர் தேவனுடைய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார், கிறிஸ்துவின் ஆவி என்று அழைக்கப்படுகிறார், குமாரனுடைய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். நான் ரெஃபரன்ஸ் கொடுக்க நேரம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய அபிஷேகத்தையும் நம்மளால 1 மணி நேரத்தில் விளங்கி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆனாலும் இன்றைக்கு அநேக காரியங்களை விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த பாடங்கள் அநேகம் உண்டு. ஆதியாகமத்தினுடைய தொடக்கத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் முடியும் வரைக்கும் ஆவியானுடைய ஆளுகையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எந்த பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த பகுதியை சரியாய் நாம் கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். ரோமர் 8:9. எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான வசனம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான வசனம். வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒருவேளை அவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இல்லை என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால், வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த பவுல் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. சரி, நம்ம பாணியில சொன்னா அதை எப்படி சொல்லலாம்? அந்த கடைசி வரியை மட்டும் வாசிங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம பாணியில சொன்னா சொல்லுங்க, தாராளமா பேசலாம். அருமையான தம்பி அழகா சொல்லிட்டாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒரு இல்லையா சொல்லலாமா? எல்லாருக்கும் ஒரு ஷாக்கா இருக்கு, என்னடா அது அடிமடியில கை வைக்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு அப்படின்னு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன் அல்ல. எங்க கிறிஸ்தவங்கெல்லாம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, கையை தூக்கலாமா, அல்லேலூயா சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துருச்சு. ஆனால் இந்த நாளிலே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை அவரே உறுதிப்படுத்த போகிறார், அவரே உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருந்தால் நாம கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா அப்ப சொல்லுங்க, இந்த கிறிஸ்துவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியம். இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவினே நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வசனத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நம்ம மேல இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இம்மானுவேலராக அதே ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே அந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிறார். நிறைய பேர் இவர் மூன்றில் ஒருவர் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. இவர் மூன்றாவது நபர் அப்படிம்பாங்க. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, இவரே தேவன், இவரே இயேசு, இவரே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எனவே இனி எந்த காலத்திலையும் அவர் மூன்றாவது நபர் அல்ல, அவர் எல்லாவற்றிலும் நமக்குள் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதை முதலாவது நம்ம விளங்கி கொள்ளணும். ஒரு சிலருக்கு சந்தேகம் என்னன்னா, பரிசுத்த ஆவி அப்படிம்பாங்க. இல்லை, அவர் ஆவியானவர், அவர் ஆழ்தத்துவமானவர், அவர் பராக்கிரமான காரியங்களை அன்றைக்கு கிதியோன் மேலும் சிம்சோன் மேலும் யோசுவா மேலும் இறங்கி செய்தது போல இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் கேரளா பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக போன வாரம் அங்கே தான் இருந்தோம். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்துட்டு ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு செய்தியை கேட்டுட்டு தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சீனாய் மலையில், பைபிள் எடுக்க வேண்டாம், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி வந்ததையும், இந்த அப்போஸ்தலர் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததையும் குறித்து ஒரு டீச்சிங் எனக்கு அப்படியே கனவு போல என்னுடைய செவியிலே கேட்டுக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அப்போ இதை எடுத்து பார்த்த கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் செய்தியை கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டோம் இருக்குன்னு அந்த கேட்ட செய்தியை திரும்ப ஒரு 5-6 தடவை நான் போட்டு கேட்குறேன். இந்த பகுதி அதில் இல்லை. அப்படியானால் உண்மையாய் நான் விசுவசிக்கிறேன், ஆவியானவரே எனக்கு காரியங்களை போதித்தார். அந்த யாத்ராகமத்துக்கும் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலும் அந்த அப்போஸ்தலர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலையும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 காரியங்களை ஆண்டவர் எனக்கு விளக்கினார். அல்லேலூயா. அங்கே எப்படி தொடக்கூடாத மலை, அங்கே கூடாத மலை இல்லையா? அதே போல பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க, இங்கே தொடக்கூடிய மலை என்று எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி தொடர்புகளை எல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டபடினாலே எழுந்து உட்காந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு ஸ்டடி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போதான் ஐயாட்டிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. அல்லேலூயா. பிரதர், இந்த வாரம்
சபையில் ஆவியானவரை குறித்து, அவருடைய அபிஷேகத்தை குறித்து, அவருடைய வரங்களை குறித்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாங்க. உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சாதாரணமான மனுஷன்ட்ட இறங்கி வந்து பேசுறாருயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பாதத்துல பக்கத்துல கூட உட்கார்றதுக்கு அருகதை இல்லாத என்னை அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய அறைக்கு வந்து பேசுறாருன்னா, உங்களுக்கும் அவர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை, நீங்கள் வாஞ்சிக்கிற அபிஷேகத்தை உங்கள் மேலே ஆண்டவர் போடுவார். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளிலே இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்றதுக்கு பொது மொழிபெயர்ப்புல ஒரு நல்ல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. பொது மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கிறதுனா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவன் அன்றி, தூய ஆவியால், பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், அதாவது அபிஷேகிக்கப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், தூய ஆவியால், பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்ப கேட்கிறேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம ஆராய்ந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்களா? இயேசுவே சொல்லலாமா? ரெடி? எல்லாம் ஆயத்தமாயிக்கோங்க. என்ன காரணம்னா, இந்த வசனம் கர்த்தருடைய வசனம். இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். சொன்ன உங்கள் எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குள்ளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்ட உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாயிருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அவ்வளவு பரிசுத்தமானவன் அல்லவே, என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நல்லா கவனிங்க. நல்ல வீடை கூட்டியாச்சு, ரொம்ப சுத்தம் பண்ணியாச்சு. அங்க வந்து மறுபடியும் மாப் போட்டு தொடப்பாங்களா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை நமக்குள்ளே அசுத்தங்கள் இருந்தாலும், போராமை இருந்தாலும், விரோதங்கள் இருந்தாலும், ஒரு சில கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணும்போது அசுத்தங்களுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. அதனால இந்த குற்ற மனச்சாட்சியை முதல்ல தூக்கி போட்டுறணும். நான் சரியில்லை, ஏன்ட்ட எப்படி, நான் செஞ்ச வேலைக்கெல்லாம் ஆண்டவர், நான் பேசின பேச்சுக்கெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட சான்ஸ் இல்லை. அந்த குற்ற மனச்சாட்சியை முதலாவது எடுத்து போட்டுறணும். பரிசுத்தமானவர்களுக்கு அல்ல பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குகிறவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆவியானவரிடத்துல ஒரு ஆலோசனை நம்ம கேட்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். இது ஆவியானவர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை. வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக
வேண்டுதல் செய்கிறபடியால் அவர் என்ன பண்றாராம், நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. அப்ப ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியானவர் எதை ஆராய்ஞ்சு பார்ப்பாரு? நம்முடைய இருதயத்துல மாம்ச சிந்தை இருக்கிறதா அல்லது ஆவியின் சிந்தை இருக்கிறதா என்று. மாம்ச சிந்தை, வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமே. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. மாம்ச சிந்தை மரணம். எந்த சூழ்நிலையிலும் மாம்சத்திலே நாம் செயல்படும் போது அது நிச்சயமாகவே நம்மை மரணத்துக்கு அழைத்து செல்லும். ஆனால் ஆவியின் சிந்தை நமக்குள் இருந்தால் நம்மை நடத்துகிறது ஜீவனுக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக, என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படியாக. நித்திய ஜீவனு அது இடுக்கமான வழியா இருக்கலாம். மாம்ச சிந்தை எல்லாத்தையும் வாங்கி போடும், மாம்ச சிந்தை எல்லாத்தையும் ஆசைப்படும். ஆனால் ஆவியின் சிந்தையோ அந்த நித்திய ஜீவனுக்கு நேரான ஓட்டத்தை ஓடும். அந்த ஆவியின் சிந்தை இருக்கிற குடும்பங்களிலே சமாதானம் என்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் பாருங்க, அவசரப்பட்டு கடனை வாங்கிட்டு, இப்ப சமீபத்தில் ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 5 பேர் கடன் தொல்லையினால தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆவியின் சிந்தை இருந்தா, ஒருவேளை அவங்க ஆண்டவரை அறிந்திருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள போயிருக்கும். நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இயேசு கிறிஸ்து நல்லவர், நமக்கு சகலத்திலும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் ஒரு வார்த்தை அவங்க காதுல கேட்காதனால 5 ஆத்துமாக்கள் அழிந்து போனது. ஹல்லேலூயா. எனவே நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள்ல எங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறத விட கண் தெரியாத இடத்துல இருக்கிறவங்க, ஐயா கூட சொல்லுவாங்க, அதிகமாக நம்ம உலகத்துக்காக, உலக மக்களுக்காக, அல்லது இந்த இஸ்ரவேல் போராட்டத்துக்காக, உக்ரைன் போராட்டத்துக்காக அதிகமாக ஜெபிச்சது நம்மளா தான் இருப்போம் அப்படிம்பாரு ஐயா. என்ன காரணம்? உக்ரைனில் யார் இருக்கான்னு தெரியாது, பலஸ்தீனில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நியூஸில் கேட்டு 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 உலக நாடுகளுக்காக, இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக ஒவ்வொரு நாளும் திங்கள் டு வெள்ளி 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் கிடக்கு. அல்லேலூயா. அப்போ ஒருவேளை நம்ம அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஏவினார் என்றால் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட குடும்பங்கள் காப்பாற்றப்படும். பாருங்க, எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவர் எப்படி சந்தித்திருக்கிறார்னு அதிசயமா இருக்கும், பிரமிக்கத்தக்க அதிசயமா இருக்கும். இந்த சமீபத்தில் நான் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். இது திருச்சுழி ஊழியத்துக்காக என்பிஎனுக்காக போயிருந்தப்போ அங்கே ஒரு ஜெபக்குறிப்புக்காக ஜெபிச்சோம். என்னன்னா 166 கிராமங்கள் அங்கே இருக்குது. ஆனால் 12 ஊழியக்காரங்க தான். அந்த 12 ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் இல்லை, ஐக்கியம் இல்லை. அப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். ஐயா, இந்த பாஸ்டர்களுக்குள்ள, இந்த ஊழியக்காரங்களுக்குள்ள ஆவியானவர் அவருடைய வரங்களால் நிரப்பினார்னா நிச்சயமாக இந்த குடும்பங்கள், இந்த கிராமங்கள் சந்திக்கப்படும். அப்போ சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். செல்லமான ஒரு அம்மா இருக்காங்களாம். அந்த அம்மா அவங்க பெரிய அளவுக்கு ஜெபிக்கிறவங்களாம் இல்லை, கொஞ்ச நாளாக தான் சர்ச்சுக்கு வராங்களாம். அவங்க கிராமத்தில் ஒரு அம்மா ஏதோ ஒரு பிரச்சனைனால மருந்து குடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்கள டாக்டர் சொல்லிட்டாங்களாம், நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா டெட் கண்டிஷனில் ஆகிட்டாங்க, இனி இவங்களை காப்பாற்ற முடியாததுனால இங்கே இறந்தாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க பாணியில் அறுத்து கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த அம்மா மட்டும்தான் அந்த ஊரில் ஒரே ஒரு அம்மா தான். அந்த அம்மா போய் பார்த்துருக்குறாங்க, என்னாச்சு அப்படின்ன உடனே இந்த மாதிரி டாக்டர் கை வச்சுட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில். யாரெல்லாம் சொன்னால் ஏசப்பா இருக்கார், அவர் உயிரை தருவார், நான் நம்புகிறேன், ஒரு செம்பு தண்ணியை கொண்டான்னு ஜெபம் பண்ணி. அந்த அம்மா பாஸ்டர் இல்லை, அந்த அம்மா சாதாரண ஒரு விசுவாசி. அந்த ஊர்லேயே ஒரே ஒரு சித்தலமுத்தூர், அந்த திருச்சுழி நம்ம
சர்ச்சுக்கு போன இடத்துக்கு முந்தின ஊரில், அந்த சித்தலமுத்தூரில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு செம்பு தண்ணி எடுத்து, ஏசப்பா இது உங்கள் ரத்தமாக மாறட்டும், இவ உயிரோட பிழைக்கணும், இது மூலமாக நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தண்ணியை கொடுத்த உடனே 1/2 மணி நேரத்தில் இழந்து போன ஜீவன் திரும்ப வந்தது. ஹல்லேலூயா! படிப்பறிவில்லாத அந்த அம்மாவை ஆண்டவர் பயன்படுத்துவாரானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் மூலமாய் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாம தான் ரெடி ஆகணும். ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆனவங்களுக்காக ஸ்தோத்திரம், ரெடியாகி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொன்னார், இங்கே வந்து உட்காந்து அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது, இந்த சபைக்கு புதிய ஆத்துமாக்களை, அதுவும் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தருவார் என்று சொல்லியிருக்கிறார். கிராமங்களை சந்திக்க அநேக வாலிபர்களை இந்த சபைக்கு ஆண்டவர் தர அவர் ரெடியா இருக்கார். பெற்றுக்கொள்ள நாம் ரெடியா? சரி, இப்போ மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ள வரலாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். எப்படி ஆராய்ந்து பார்ப்பாரு? எப்படி ஆராய்ந்து பார்ப்பாரு? இப்போ ஒரு அந்த வாட்ச் கடையில எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடையில் லென்ஸ் வச்சுருப்பாங்க. முன்னால் உள்ள ஆட்கள்லாம் ஒரு சின்ன லென்ஸை அப்படியே கண்ணிலேயே மாட்டிக்கிடுவாங்க. அந்த கண் இமைகள் பிடிச்சிக்கும், அதை வச்சு பார்ப்பாங்க எதாவது ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதுபோல் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அந்த கடைசி வரியை மட்டும் மறுபடி வாசிங்கம்மா. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதுல 2 காரியங்களை ஆவியானவர் நமக்கு விளக்கி தரப்போகிறார். ஒன்று, பிதாவினிடத்திலே நாம் என்ன கேட்பது இருக்கா? ஒரு வசனம் இருக்கா? பிதாவினிடத்துல நாம் எதை கேட்க போகிறோம்? அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவரே சொன்ன, அவர் திருவாய் மலர்ந்து பேசின ஒரு வார்த்தை. லூக்கா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 9:10. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நல்லா கவனிங்க, இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் அறியாத காலத்தில் இருக்கும் போதே எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு கேட்கும், சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா? அந்த பாட்டை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஒரு இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்த பாட்டை கேட்ட உடனே எங்கேயோ சர்ச்சில் பாட்டு போடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இது சிறு வயதிலிருந்து நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வசனம், அடிக்கடி கேட்ட ஒரு வசனம். தொடர்ந்து வாசிக்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால், நல்லா கவனிங்க, இதை மறுபடியும் திரும்ப சொல்ல போறோம். கேட்கிறவன் எவனும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சொல்ல போறோம், கேட்கிற நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அறிக்கையிடலாம். கேட்கிற நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். வீடா, காரா, கப்பலா? அல்லேலூயா. அதுக்கும் மேலையா?
தொடர்ந்து வாசிக்கலாம். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில், இப்பதான் ஆண்டவர் அதுக்கு விளக்கம் சொல்றாரு. உங்களில் தகப்பனா இருக்கிறவன் ஒருவரிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? தகப்பனாரே, தாயாரே, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க இல்லையா? தொடர்ந்து வாசிங்க. அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? இப்ப ஆண்டவர் ஒற்றே அடி அடிக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு. நம்ம இன்னைக்கு கேட்க போறது, கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? நல்ல ஈவு. வீடு இல்ல, கார் இல்ல, கப்பல் இல்ல, பிளைட் இல்ல, நல்ல ஈவு. சொல்லுங்க, நல்ல ஈவை கேட்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். நல்ல ஈவு என்ன? அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுப்பது அதிக 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 நிச்சயம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் ஒரு வார்த்தையை போட்டார் பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள். இப்பதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மை ஆராய்ந்து பார்க்க நம் அருகிலே வருகிறார். வேதத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 11:12. பார்க்க வந்தார். அது அத்திப்பழ காலம் அல்ல. சரியா? மாம்பழம் இல்லாத சீசன்ல மாம்பழம் கிடைக்குமா? கிடைக்கும். இப்ப எல்லாம் சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு, ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்கான், இப்ப கிடைக்கும். சரி. அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ ஒரு அத்தி மரம் அப்படி நிற்கிது. அத்தி மரத்தை ஆண்டவர் தேடி வரல, ஏன்னா அவருக்கு எப்பயுமே பசி உண்டாகிறது இல்லை. அவர் ஒரு பெத்தானியாவிலிருந்து நடந்து வரும்போது தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? அது பக்கத்தில் வராரு. அது பார்க்கும்போது, தூரத்தில் பார்க்கும்போது மிகுந்த அழகா. அத்திமரம் பார்த்துருக்கீங்களா? என் வீட்டில் ஒரு 10 அத்திமரம் வாங்கி வச்சுருக்கிறேன். என்ன காரணம்னா, அதனுடைய சின்ன செடியிலேயே இவ்வளோ பெரிய இலை உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? அத்திமரத்தினுடைய இலைகள் நல்ல பெரிய இலை, தேக்கு இலையை காட்டிலும் பெரிதாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ அந்த அத்திமரத்தில் உள்ள அந்த இலைகள், அதில் ஒரு பியூட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, நல்ல கரும்பச்சையான இலையும் இருக்கும், இளம் பச்சையான இலைகளும் அங்கே இருக்கும். அப்போ தூரத்துல இருந்து பார்க்கும்போது அத்திமரத்தை பார்த்தாலே ஒரு ஆசை வரும். இஸ்ரவேலர்கள் அத்திமரத்தை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. இப்போ அத்திமரத்தை தூரத்தில் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேகமாக ஆர்வமாக வர்றாரு. வந்து பார்த்தா அதில் இலைகளே இல்லாமல் இல்லை வசனத்தை வாசிங்க. வேறு ஒன்றையும் காணும். கனிகளை காணும்னு ஆண்டவர் சொல்லல, வேறு ஒன்றையும் காணும் அப்படின்ட்டார். ஆண்டவர் நம்ம பார்த்து, இப்போ நான் தான் ஒரு அத்திமரம்னு வைங்களேன், ஆண்டவர் அவ்வளோ தூரத்துலேருந்து வராரோ, ஸ்டீஃபன் நிற்கிறான், போய் பார்ப்போம் அவன்கிட்ட என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நல்ல பட்டு ஆடை, பச்சை பசேல்னு பட்டு ஆடை. வெரி குட் வெரி குட். வேற நல்ல நகைகள், வேற வீடு, ஓகே, ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்காக இருக்குது. நகைகளும் பட்டு ஆடைகளும் காரும் எல்லாம்
எல்லாம் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தேடின ஒரு பொருள் அங்க இல்லை. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. என்னிடத்துல மாம்ச சிந்தை இருக்கிறதோ ஆவியின் சிந்தை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் வாராரு. நான் கருமையான மகளே, மகனே, நல்ல ஆடைகள் இருக்கலாம், உன்ட்ட நல்ல நிறம் இருக்கலாம், பசுமையான இலைகள் போல அடர்ந்த இலைகள். ஆனால் பக்கத்தில் வந்து ஆண்டவர் தேடும்போது அவர் தேடினது என்ன? கனிகளை ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்ல வர்றதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, போதகம் பண்ணுவார், ஊழியம் பண்ணுவார், சீஷர்கள்ட்ட பேசுவார். நேரம் கிடைக்கும் போது என்ன செய்வார்? எஸ்கேப் அப்படின்னு போயிடுவார். தனித்து இருந்தார். ஏன் தெரியுமா? அவர் வாழ்ந்தது இந்த பூமியிலே. ஹல்லேலூயா. அவர் வாழ்ந்த காலத்திலே தன்னை பரிசோதிக்க ஒரு இரவு தேவைப்படுமானால் நம்மெல்லாம் வாரம் முழுக்க உட்காரணும் ஆண்டவர் சமூகத்தில். நான் குறையா சொல்ல வரல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆவியின் சிந்தை என்னிடத்தில் இருக்கிறதா, மாம்ச சிந்தை என்னிடத்தில் இருக்கிறதா என்று. ஹல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? என்ன எதிர்பார்க்கிறார்? கனிகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இலைகளை அல்ல, பசுமையை அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளை அல்ல. பூமியும் அதனுடைய நிறைவும் அவருக்குரியது. அவருக்கு நாம கொடுத்து ஒண்ணாக போறதில்லை. ஆனால் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மெல்லாம் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது பக்கத்தில் ஏசப்பா நின்று, ஓகே ரைட், என்ன பவுடர், குட்டி குறா சென்ட்டு அடிச்சியா, ரைட், எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல வாசனை வருது. ஆனால் உனக்குள்ளிருந்து ஆவியானவருடைய கனிகள் வெளிப்படுகிறதா? ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பானால் அவனிடத்திலே முதலாவது ஆண்டவர் தேடுகிறது வரங்களை அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த பாடம் என்பது இன்றைக்கு அநேக யூடியூப்களிலே ஒன்றும் தெரியாத சின்ன சின்ன குட்டி பசங்க அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை தான் அந்த வசனத்தின்படி வாழணும்னு நினைக்காம ஒரு 100,000 வியூ கிடைக்கணுன்றதுக்காக அப்லோட் பண்றாங்க. உண்மை. ஆவியானவருக்கு விரோதமான பல காரியங்கள். ஆனால் இன்றைக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆவியானவர் ஒரு சில புதிய யுகங்களுக்குள்ள நம்ம கொண்டு போக போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நம்ம ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில நடத்த போகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்குன்றதை என்னால் உணர முடியும். நான் ஆவியில கிட்டத்தட்ட 4-5 நாளாக அந்த செய்திக்காக நான் போராடுறேன். மாறி சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. சம்பந்தம் இல்லாத செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. கடைசியா நேற்று காலையில உட்கார்ந்தேன். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன், நாளைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேச வேண்டும் என்பதை நீங்க எனக்கு கற்றுத்தரணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஒரு சில வெளிப்பாடுகளை தந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எடுத்த உடனே அந்நிய பாஷை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் நான் பேசாம அடிப்படை சத்தியங்களை பேசுகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த காலை வேளையில ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை முதல்ல கொண்டு வரணும். நிச்சயத்தை கொண்டு வரணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு அந்நிய பாஷை இல்லையே, ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு ஆவியின் வரங்கள் இல்லையே, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு? ஹல்லேலூயா. யாரும் கையெல்லாம் தூக்க வேண்டாம், உணர்ந்தா போதும். சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆவியானுடைய கனிகளை முதலாவது வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வரங்களை தேடினாரா அல்லது கனிகளை தேடினாரா?
முதலாவது ஆண்டவர் தேடுகிறது கனிகள். அதுக்காக வரங்கள் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். அது மாலை செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. உண்மையாய் ஒரு ஒரு வாஞ்சை எனக்கு உண்டு. இன்னைக்கு இந்த காலை செஷனில் வந்தவங்க ஒவ்வொருத்தரும் மாலையில் வரும்போது கூட யாராவது கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. அது யாராக இருக்கட்டும், உங்களுக்கு ரெகுலராக ஓட்டுற ஆட்டோக்காரராக இருக்கட்டும், அல்லது பக்கத்து வீட்டு பையனாக இருக்கட்டும், வா உனக்கு ஒரு நல்ல டிஃபன் வாங்கி தரேன். இங்கே இல்லை, உங்கள் செலவில் நீங்கள். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி சொல்லி ஆட்களை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. எங்கள் பகுதியில் ஒரு எம்ஆர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வேலை பார்க்குறது டாஸ்மார்க்கில் வேலை பார்க்குறாரு. ஆண்டவரை அவரோட பையன் மூலமாக அறிந்து கொண்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவருடைய சம்பளத்திலிருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைப்பார். ஒரு கார் பிடிப்பார். பிடிச்சிட்டு அந்த பசங்களை ஒரு 6-7 பேர் நல்ல ஒரு டவேரா காரில் கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவார். அப்போ அவரை பார்க்குறாங்க, என்னடா டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு தெரிஞ்சவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்னைக்கு 7 பேர் கடந்த மாதம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. கரங்களை தட்டி. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் வரங்களை காட்டிலும் அதிகமாக எதிர்பார்க்கிறது கனிகளையே. எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு. இப்ப ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப இதுவரையிலும் நீங்க கேட்ட ஆவிக்குரிய காரியங்களை நலமாயிருந்தால் இருதயத்திலே பதிய வைப்பீர்களாக. ஒருவேளை தவறான கள்ள உபதேசமாய் இருந்தா, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு மறக்கப்பட்டு போவதாக. கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆவியானவர் குறித்து ஒருவேளை கள்ள உபதேசங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மறந்து போக செய்வாராக. கரங்களை தட்டி ஆண்டவர். சரி, இப்போ ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம இப்படி நிக்கிறோம், அட்டென்ஷன்ல நம்ம நிக்கிறோம். ஆண்டவர் வராரு, அப்படி வராரு, வந்து பார்க்கிறாரு. வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளே இதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நான் இப்ப ஐ won't like to explain ஆவியானுடைய கனிகளை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் தர போறது இல்லை. அது வேற டாபிக், அது உங்களுக்கே தெரியும். அன்புக்கு விளக்கம் வேணுமா? சந்தோஷத்துக்கு விளக்கம் வேணுமா? விசுவாசத்துக்கு விளக்கம் வேணுமா? நற்குணத்துக்கு விளக்கம் வேணுமா? இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒருத்தர் நமக்கு விளக்கம் தருகிறவர் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், நல்லா கவனிங்க, கிறிஸ்துவினுடையவர்கள். அப்ப கிறிஸ்துவினுடைய யாரு? முதல்ல வாசிச்ச வசனத்தை கனெக்ட் பண்ணணும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. இப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள். ஆஹா, அழகா புரிந்து கொண்டீங்க. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய். கிறிஸ்துவின் உடையவர்கள். அப்ப இத கிறிஸ்துவின் உடையவர்கள், அதாவது கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற நான் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் சரி, இப்ப நீங்க தான் ஆவிக்குரியவர்கள் இல்லையா? அப்ப அறைந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் கிராமர் படிக்கலாமே. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், மாம்சம் சரியா, அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சரியா, ரைட். இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். அவர் சிலுவையில் இருக்கிறார். சரியா, சிலுவையில் அறையப்பட்டவராய், தலையில முள்முடி, கையில ஆணிகள் பாய்ந்தவராக சிலுவையில். அவரால் ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாது. தலையை மட்டும் வேணா என்ன செய்யலாம்?
ஆமாம், ஏன்னா அந்த ஜீவனை விடுறதுக்கு அவர் தலையை சாய்க்கணும். அதனால தலையை மட்டும் அவங்க கட்டாமல் வச்சுருந்தாங்க. அந்த தலையை மட்டும் ஆட்டுகிற ஒரு நிலைமையில இருக்கிறாரா? சரி, இப்போ ஆவியானுடைய கனிகளை வாசிங்களேன். அன்பு, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அன்பு. பிதாவே இவர்களை மன்னியும். இதை விட மேலான அன்பு என்ன? அடுத்து சீக்கிரமா சந்தோஷம். ஆண்டவர் சிலுவை மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். சமாதானம். எந்த சூழ்நிலையிலும் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் யாரையும் குறை சொல்லி வரல, சமாதானத்தோட சிலுவையிலே தொங்கினார். ஹல்லேலூயா. அடுத்து நீடிய பொறுமை. விளக்கமே வேண்டாம், அவர் தான் நீடிய பொறுமைக்கு காரணர். அடுத்து தயவு காட்டினாரு. பக்கத்தில் இருக்கிற கல்வனை பார்த்து, நீ என்னை நினைத்தருள்ன உடனே நான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், என்னோடு கூட பரதேச. தயவு காட்டினார். அடுத்து நற்குணம். ஆண்டவர்கிட்ட இருந்த நற்குணத்தை பார்த்துட்டு கீழே இருக்கும் இவர் மெய்யாகவே. இதை விட யாருங்க சர்டிபிகேட் பண்ண முடியும்? அவ்வளவு ஒரு காரியம் அவர்கிட்ட இருந்தது. தொடர்ந்து விசுவாசம். கடைசி வரைக்கும் நான் இந்த மனு குலத்தை மீட்பதற்காக விசுவாசத்தை கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு. தொடர்ந்து சாந்தம். சொல்லவே வேண்டாம், சாந்தமாய் ஒரு முறுமுறுப்பு இல்லாம தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் நம்ம. இப்ப ஆண்டவர் சிலுவையிலே இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தினார் என்றால் நம்ம எந்த அளவுக்கு கனிகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம், என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சா போதும், என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சா போதும். ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வேண்டாமா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க, மறக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் உங்களுடைய மாம்சம்னா என்ன? நம்முடைய பாடி, நம்முடைய சரீரம் எப்படி இருக்கு? மாம்சமும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே சத்தமா சொல்லுங்களேன், அறைந்திருக்கிறார்களா? அறைந்திருக்கிறீர்களா? அறைந்திருக்கிறீர்கள். உண்மையா? சரி, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. ஐயா கூட்டு போறாரு. ஏமா 2000 ரூபா பட்ஜெட், 2000 ரூபா பட்ஜெட், இதுக்குள்ள வேலையை முடிக்கணும். சரியா? சரி. அங்க போய் தொடுறதே 2000 ரூபா தான். முதல்ல ஒரு ஜவுளி கடைக்கு போகும்போது ஐயா சொல்லி கூட்டு போவார், பர்ஸோட கனம் ரொம்ப கம்மியா இருக்குமா, அதனால நான் உங்களை மட்டும் சொல்லலை, நாங்க அதை சொல்றேன். அப்போ இந்த மாதிரி சொல்லி கூட்டு போகும்போது இந்த வசனம் ஞாபகத்தை வரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இச்சையையும் எங்க அடைஞ்சிருக்காங்க? சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த கை எடுக்க போகும்போது கையில ஒரு ஆணி இருக்கு, கையில ஒரு ஆணி அறையப்பட்டிருக்கு. 2 கையில எடுக்கும்போது கையில ஒரு ஆணி அறையப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதன் ஆசை, உலகத்தினுடைய ஆசை நம்ம இழுத்து போடும். அதை வாங்கு, இதை வாங்கு. வீட்டில் போய் இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க, நம்ம வீட்டில் இல்லாத பொருள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. மேக்சிமம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன், ஒரு ஜூஸர் ஒன்று இருக்கும். அதை வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க இது பழத்தை போட்டோம்னா ஜூஸாக வந்துடும், ஜூஸ் மட்டும் தனியாக வரும். அன்னைக்கு வந்தது தான். ஹல்லேலூயா. சிரிக்கிறத பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டில் ஜூஸர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜூஸர் இருக்கு, அதை யூசர் இல்லை, அதை பயன்படுத்துவார் இல்லாது போச்சு. இப்படி அநேக காரியங்களை நம்ம மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருந்தோமானால், ஒரு சிலருக்கு ஆவியானவர் தெளிவாய் ஒரு சில காரியங்களை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் உங்களை வேறு பாதைக்கு அழைத்து செல்லுகிறதோ, படிப்பை தவிர வேறு ஏதாவது உங்களை இழுத்துட்டு போச்சுன்னா காலில் என்ன இருக்கு? சாதாரண ஆணி இல்லை, கிட்டத்தட்ட 6 இன்ச்சு 9 அங்குலம் நீள ஆணி
அடிக்கப்பட்டு கீழே என்ன பண்ணிருக்கு, மடக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. தேவையில்லாத இடங்களுக்கு உங்களை நண்பர்கள் அழைப்பார்களானால், தேவையான இடங்களுக்கு உங்கள் கால்கள் போகுமானால், அப்ப நினைச்சு பார்க்கணும், என் காலில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே ஒரு சிந்தனை, வித்தியாசமான சிந்தனை, அல்லது மொபைல்ல பார்க்கும்போது ஆசை இச்சைகள் உண்டானால், விழாவில் ஒரு குத்து. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய இருதயம் தேவையற்றதை சிந்திக்குமானால், நம்முடைய இருதயத்தில் ஒரு விழாவிலே ஒரு காயம் இருக்கிறது என்பதை, நம்முடைய மனதினாலே நமக்கு தேவையற்ற எண்ணங்களை பிசாசானவன் கொண்டு வருவானானால், தலையிலே நமக்கு ஒரு முள்முடி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய், இப்படிப்பட்ட ஒரு ஆவியின் சிந்தை கிறிஸ்துவனுடையவர்களாக, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், நிச்சயமாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை. கரங்களை தட்டி. சரி, இப்ப நம்ம ஆண்டவருடைய கிருபையில ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற அந்த கனியுள்ள வாழ்க்கை, நீங்கள் ஒருவேளை கனியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்களானால், உங்களுடைய கனிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அநேகர் பார்ப்பார்கள். அப்போ இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னவென்றால், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 3:16 எந்த காலத்திலையும் யாரும் மறந்துடக்கூடாது. மாம்சமான யாவர் மேலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மாம்சமான யாவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஐயா, டைம் சரியாக இருக்கும்ல, முடிச்சிடலாம். எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். கூட்டத்தாரும் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நின்றார்கள். 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சப்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர்கள் பூரிகை, தாளங்கள், கீத வாத்தியங்களுள்ள சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இன்றைக்கு இந்த தவறான போதனைகள், ட்ரம் வாசிச்சா தான் பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? எத்தனை பேர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கீங்க? அல்லது பாட்டை திரும்ப திரும்ப பாடினா தான் ஆவியானவர் வருவாரா? இந்த மாதிரியான கேள்விகள், குழப்பம் உண்டாக்குகிற கேள்விகளை இன்னைக்கு அநேகர் போதகர்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பகுதியை தயவு செஞ்சு வீட்டில் போய் ஒரு குறைந்தபட்சம் மூணு தடவையாவது இதை வாசிங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னன்னா, அவர்கள் மேள தாள வாத்தியங்களையும்
தம்புருக்களையும் பூரிகைகளையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க. ஒரு இசை அப்படின்னா அதுல பலவிதமான வாத்திய கருவிகள் உண்டாகும் இல்லையா? இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக, நல்லா கவனிக்கணும் இதை, கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக அவரை வரவேற்கும் விதமாக இவர்கள் இப்படிப்பட்ட தாள வாத்தியங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு விளக்கம் கிடைச்சாசா? விளக்கம் கிடைச்சாசா? இனி யார் கேட்டாலும் பதில் சொல்லணும். வேதத்தில் இதுக்கு சாலமோன் தேவாலயத்தில் நடந்த சம்பவம் இதுதான்டான்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்க நாம எல்லா விதமான இசைக்கருவிகளையும் பயன்படுத்துவதில் தவறில்லை. எல்லாமே இப்போ ஒரு பெட்டிக்குள்ள வந்துருச்சு. கிட்டார் உண்டா? உண்டு. எக்காலம் உண்டா? தம்பி ஒரு காணிக்கை பாட்டுக்கு வாசிச்சாரு, நான் மறந்துட்டேன், என்னடா அது இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஆவியானவர், ஏன்னா ஆண்டவருக்கு பின்னால் நடக்க போகிறது தெரியும். இவங்க ட்ரம் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள், பூரிகை ஊதுறதுக்கு ஒரு ஆள், பூரிகை ஊத தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் இருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் ஒரு கருவிக்குள்ளே நமக்கு வச்சு கொடுத்துட்டார். சரியா? ரைட். இப்போ மறுபடியும் அந்த அந்த பகுதியில் அந்த சப்தம், அவங்க ஒரு பாடல் பாடுகிற ஆட்களை நியமிக்கிறாங்க. உண்மையிலே இங்கே வந்த உடனே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறாருன்னு நம்பினேன் நான். ஏன் தெரியுமா? அங்கே இருந்தவங்க எத்தனை பேர்? 120 பேர். இங்கே பெண்கள் பக்கத்தில் ஒரு 6 பேரும், ஆண்கள் பக்கத்தில் 6 பேரும், 12 பேர். 12 × 10, ஒரு ஆள் 10 ஆளுக்கு சமமாக. அப்ப இன்றைக்கு நீங்க மறுபடியும் பாட போறீங்க, மேகத்தால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. சரி, ஒரே வரிய திரும்ப 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 பாடினா பரிசுத்த ஆவியானவர் வருவாரா? திரும்ப திரும்ப பாடுவதற்கு வேதத்திலே அநேக ஆதாரங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம ஒரு சங்கீதம் வாசிச்சோம் இல்லையா? சங்கீதம் 46, அதனுடைய கடைசி வார்த்தையை வாசிங்க. சரி, அதான், இதுதான், நம்ம அதோட நிறுத்திக்கிறோம். ஆனா கடைசியில ஒரு 2 எழுத்து வார்த்தை ஒன்று இருக்கு, சேலா. அந்த சேலாக்கு மொத்தம் 7 அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நான் சொல்ல வரல. அந்த 7 அர்த்தத்துல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப பாடுன்னு அர்த்தம். புரிஞ்சா? சேலா அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த பகுதியை திரும்ப திரும்ப என்ன செய்யணும், நமக்கு புரியிற அளவுக்கு. சரி, ரைட். இது சங்கீதத்திலிருந்து நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். இங்க என்ன பண்றாங்க, இந்த 120 பேரும், எந்த 120 பாடகர் குழுவான 120 பேரும், அந்த 120க்கு பதிலாக தான் இன்னைக்கு 12 பேர் மறுபடியும் வர போறீங்க, பாட போறீங்க. தேவ மகிமை இந்த ஆலயத்தை நிரப்ப போகிறது. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். சரி, ரைட். அப்போ அந்த அவங்க பாடின பாட்டு என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவ்வளவுதானா? என்று அவரை. சரி, இப்ப நான் கேட்கிறேன், 120 பாடகர்கள், எத்தனை வாத்திய தாளங்கள் இருக்குன்னு வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஏகப்பட்ட வாத்தியங்கள், ஏகப்பட்ட தாளங்கள் இருக்கா? சரி, இவ்வளவையும் வச்சுட்டு இவங்க பாடினது என்னது? கர்த்தர் நல்லவர். முடிச்சிட்டாங்களா? முடிச்சிருப்பாங்களா? என்ன நடந்திருக்கும்? திரும்ப திரும்ப கரங்களை தட்டி, எஸ், நம்முடைய பெந்தகோஸ்தே சபைகளிலே எந்த ஒரு காரியமும் காரணம் இல்லாம இல்லை. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட சந்தேக எண்ணங்கள், குழப்பங்கள் இருந்தா இன்னைக்கு தூக்கி போடுங்க. சரி, இந்த வாத்திய கருவிகள், இந்த தாளங்கள் அடிச்சாத்தான் ஆவியானவர் வருவாரான்றதை விட இது அடிச்சாத்தான் நம்ம மனசு வேற இடத்துக்கு போகாது. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதானா உங்களுக்கு? ஆவியானவருக்கு திரும்ப திரும்ப சொன்னா தான் அவர் வருவாரான்னு இங்கே தயவு செஞ்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அது அவர் மனம் இறங்கிட்டார்னா எந்த இடத்துலையும் வந்துருவார்.
எந்த இடத்துலயும் வருவார், எந்த இடத்துலயும் வருவார். அவர் நம்மை நிரப்புவார். ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டது கத்தோலிக்க திருச்சபையில். பொய் பொய் அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்டது, அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டது கத்தோலிக்க திருச்சபையில். நான் போய் சாலக்குடியில் போய் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை அடையாளத்தோட ஒரே வாரத்தில் திரும்பி வந்துட்டேன். வந்து வீட்டில் வந்து முழங்கால் போட்டு ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு, சரி கேரளா போனவன் என்னமோ ஆகிப்போச்சு போல இருக்கு அப்படின்னு ஒரு பயத்தோடு இருந்தாங்க. ஆனால் மறுநாள் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம்னா ஜெபம், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நடந்ததுன்னு கேட்டால், நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், வானத்துல இருந்து ஒரு தீப்பிழம்பு, ஒரு அக்னி நெருப்பு என் மேலே விழுந்துச்சு அப்படின்னாங்க. எப்போ? தூங்கும்போது. ஆவியானவர் நினைச்சா நீங்க எந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாலும் சரி, அவர் உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆவியானுடைய கனிகளாலும் வரங்களாலும் நம்மை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை மறுபடி வாசி பாருங்க. தேவ மகிமை அந்த தேவாலயத்தை நிரப்பினது போல. ஐயா அழகா சொன்னாங்க, தாகமுள்ளவர் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்துல தான் ஆறுகள். ஹல்லேலூயா. நல்ல செழிப்பான இடத்துக்கு தேவையில்லை. நம்முடைய ஆவி எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி தேடி தொய்ந்து போனதோ அந்த இருதயத்தில் அவர் நம்மை நிரப்ப அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இருதயத்தில் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் அந்த நாளில் இப்படி இருந்தேன், இந்த நாளில் இப்படி இருந்தேன், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். ஒருவேளை உங்களை ஆவியானவர் ஏற்கனவே நிரப்பி இருந்தாலும் அவர் மீண்டும் 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 உங்களை பரிசுத்தப்படுத்த, உங்களுக்குள்ளாக வர அவர் விரும்புகிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? சாலமோன் ஆலயத்தில் 120 பேர். அந்த 120 பேருக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு 12 பேர் முன்னால் வர போகிறாங்க. எந்திங்கம்மா, வாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நல்ல பாட்டு இருக்கு, கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பாடலை எடுத்துக்கோங்க. அந்த பாடலை பாடும்போது தேவ மகிமை சாலமோனுடைய தேவாலயத்தை நிரப்பினது போல இந்த நாளிலும் இந்த மாரநாதா சபையில் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய வல்லமை இறங்கி வரும்போது சில சமயங்களில் நம்ம நிற்கக்கூடாதபடி தேவ வல்லமை நம்மை கடந்து வரும். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தாகமுள்ள, அதாவது மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அதனால நமக்கெல்லாம் மாம்சம் இருக்கு. நிச்சயமாகவே அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவைக்கு தகுந்த மாதிரி இறங்கி வந்து பராக்கிரமமான காரியங்களை, கண்களை மூடலாமா? மேக ஸ்தம்பமாக பூரிகையோடும் தாளத்தோடும் எக்காலத்தோடும் அவர்கள் ஜெபித்த பொழுது, பாடின பொழுதோ அந்த இடத்திலே தேவ மகிமை இறங்கி வந்தது. வாசிக்கலாமா? அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. தேவ மகிமை அப்படியாய் கடந்து வந்தது. எல்லோரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் நீங்களப்பா. எனக்கு இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஆண்டவரே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரே நீரே இரட்சகர், நீரே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர் என்று இன்றைக்கு நான் அறிக்கையிட்டிருக்கேன். மறுபடியும் அறிக்கையிடலாமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆண்டவரே, இந்த அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஆண்டவரே அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட, ஆண்டவரே ஆவியின் வல்லமை, வரங்கள்,
இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்படும்படியாய் நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு 120 பேர் பாடினது போல ஆண்டவரே உங்க பிள்ளைங்க பாடகர் குழுவாக 12 பேர் நிக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு ஈக்குவலா நிக்கிறாங்க. அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின அந்த மகிமை, இறங்கின மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அவர்கள் பாடினார்களே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினாங்களே. எஸ், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம், பரலோக மகிமை உற்சாகமாய் பார்க்க வேண்டாம். கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவமகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவமகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், பிள்ளைகளுக்காக பரலோகத்தை திறந்தவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பன ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம். மறுபடியுமா இன்னும் ஒரு சிலர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலர் ஒரு சந்தேகத்தோட ஏதாவது ஆயிருமோ. அன்றைக்கு ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்யாதபடிக்கு தேவ மகிமை இறங்கினது. அப்படிப்பட்ட மகிமைக்காக யாரெல்லாம் வாஞ்சையாய், ஆவியானவர் நம்மை வம்பு பண்ணுகிறவர் அல்ல, அவர் மென்மையானவர், மணி போல இறங்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் சரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் சரிப்போம். மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாரே. கர்த்தர் தான் நம்மை காத்ததாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி கரங்களை தட்டி எஸ் வேற சிந்தனை கொண்டு இடம் கொடுக்காமல் என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி
சேனை தொடர்ந்து சூழ்கையில் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை எல்லா விதமான சத்துருக்களையும் கிரியைகள் அழிப்போம்படியாய் தேவ வல்லமை நம் மத்தியிலே கடந்து வரும்படியாய் நல்லவே நல்லவே அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி கண்களை மூடி கரைகளை தட்டி தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அன்றோரே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. சகலத்தையும் இப்பொழுது உம்முடைய வல்லமை வல்லமை